மட்டக்களப்பு மக்கள் 2 இராஜாங்க அமைச்சர்களை பாராளுமன்றம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் எம் மக்களுக்கு என்ன செய்தார்கள்? இரா சாணக்கியனும் மயிலத்தமடு மாதவனை போராட்டமும் தமிழ் மக்கள் விடியலுக்காய் மக்களோடு மக்களாக பயணிக்கும் வீரன். தொடர்ச்சியாக 22 நாட்களாக இன்றையுடன் 22 நாட்களாக மயிலத்தமடு மாதவனை என்ற பிரதேசத்திலே பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த பண்ணையாளர் எதுக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், தங்களுடைய மேச்சத்தர நிலங்களை அபகரித்து அந்த மேச்சத்தரையிலே ஏனைய மாவட்டங்களில் இருந்து அமைச்சருடைய வழிகாட்டலிலே இந்த மேச்சத்தரையிலே புதிதாக விவசாயம் செய்வதற்கு ஏனைய மாவட்டங்களிலிருந்து வருவதால் யார் வந்து எதிர்த்தாலும் தடை உடைத்து பல தடைகளை மீறி போராடி வந்ததோடு பெரும்பான்மை இனத்தவரால் முன்னெடுக்கப்படும் மேய்ச்சல் தரை அபகரிப்பினை தடுத்து நிறுத்துமாறு அரசுக்கு செய்தியினையும் வழங்கியிருந்தார். நிலங்கள் வேண்டும், எமது நிலம் நமக்கு வேண்டும், எமது வளம் நமக்கு வேண்டும். மேய்ச்சல் தரையை பலவந்தமாக ஆக்கிரமித்த பெரும்பான்மை ஆக்கிரமிப்பாளர்கள் போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் தங்களுக்கும் தங்கள் கால்நடைகளுக்கும் இழைக்கப்பட்ட அட்டூழியங்கள் தொடர்ந்த போது அம்மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் தனது உரையில் வெளிப்படுத்தியிருந்தார். வாய் பேச முடியாத அந்த சீவன்கள் 400,000 அந்த கால்நடைகளுக்காக நாங்கள் ஒரு பாரிய எதிர்ப்பினை ஜனாதிபதிக்காக காட்ட வேண்டியது வெறும் அந்த ஜீவன்களை வதைக்கும் மிக மோசமான செயல்கள் அரங்கேறியதை கண்டித்து பலமுறை குரல் கொடுத்தார். ஒரு ஜனநாயக ரீதியான கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திய போதும் பல தடைகளை தாண்டி அம்மக்களோடு மக்களாக தமது சிரமம் பாராது போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றார். கவன ஈர்ப்பு போராட்டத்தினை பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக மேற்கொண்டால் போலீசார் சட்டத்தால் அச்சுறுத்தும் நிலையில் இருந்த போதும் அதனை மீறி துணிச்சலாக செயல்பட்ட துணிச்சல் மிகு வீரன் இரா சாணக்கியன்.